வணக்கம். தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மருந்தி விசச்சாராய மருந்தி இறந்து போனவர்களினுடைய எண்ணிக்கை இப்பொழுது வரைக்கும் சொல்லப்பட்டிருப்பது என்று எடுத்தால் 38 பேர் என்கிற வரைக்கும் சொல்லி இருக்கிறார்கள். எல்லாருக்குமே வருத்தப்படுகிற செய்தியாக இந்த எண்ணிக்கை மேலும் உயரலாம் என்பதுதான் பெரிய அளவிலே அனைவரினுடைய மனசாட்சியும் இன்றைக்கு உலுக்கிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் 200க்கும் மேற்பட்டவர்கள் அந்த விசச்சாராயத்தை அருந்தி இப்பொழுது சிகிச்சையில் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. இதே இடத்துல கொஞ்சம் தள்ளி மரக்காணம் பகுதியிலே தான் கள்ளச்சாராய சாவுகள் கடந்த ஆண்டு நடந்தது. நமக்கு எல்லாமே நல்ல ஞாபகம் இருக்கும். அப்போ பல பேர் இறந்து போனார்கள். இறந்து போன போதே இந்த அரசாங்கத்திற்கு இது குறித்தான முழுமையான தகவல்கள் கொடுக்கப்பட்டது. இந்த கள்ளச்சாராயம் இனிமேல் இருக்காது, நாங்கள் ஒழித்து விடுவோம் என்று இன்றைக்கு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற அரசாங்கம் பேசினார்கள். உண்மையில் இந்த கள்ளச்சாராய சாவுகள் எப்படி நடந்திருக்கு இதை பார்த்தோம்னா அவ்வளவு வேதனையா இருக்கு. அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு ஒரு நபர் அங்கே கள்ளக்குறிச்சியில் இருக்கிற ஒரு நபர் இந்த விசச்சாராயத்தை குடிக்கிறார். குடிச்சவர் அவருக்கு கண்ணெல்லாம் எரிச்சலாக தொடங்குது, உடம்புல வலியாக தொடங்குது, அவர் தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகள் வந்தோடனே அவரை அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. அரசு மருத்துவமனைக்கு போனோடனே அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் பரிசோதித்து விட்டு இவர் குடித்திருக்கிற காரணத்தால் இவருக்கு நாங்கள் எந்த விதமான சிகிச்சையும் கொடுக்க முடியாது, கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்படி கூட்டிட்டு வர்றாங்க இல்லைங்களா, இப்படி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வர்ற இந்த நபரினுடைய உறவினர் வீட்டுக்கு அவர் வைத்திருந்த அந்த மதுவை அவரும் குடிக்கிறார். ஏனென்றால் டாக்டர் ஒன்றும் சொல்லியே, டாக்டர் சரி ஏதோ உடம்பு சரியில்லை, நாளைக்கு கூட்டிட்டு வா, குடிச்சிருக்கீங்களா, வைத்தியம் பார்க்க முடியாதுட்டாங்க. இவரும் குடிக்கிறார். இது என்னன்னா இந்த நபர் இந்த உறவினர் அடுத்த நாள் காலையிலே முதலில் அவர்தான் மரணித்து போகிறார். அதன் பின்னர் இந்த இரவே சிகிச்சை கூட்டிட்டு போன இந்த நபரும் மரணித்து போகிறார். இதன் பிறகு பார்த்தா தொடர்ச்சியான மரணங்கள். நீங்க காலையில இவர்கள் மரணித்த உடனேயே இது விசச்சாராய சாவுதான் என்று இவருடைய குடும்பத்தினர் பேட்டி கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். ஊடகங்களிலே செய்திகள் வர தொடங்கிவிட்டது. அப்பொழுதே கொஞ்சமாவது விழித்திருந்தால், மாவட்ட நிர்வாகம் விழித்திருந்தது என்று சொன்னால், இந்த அரசு வேலை செய்திருந்தது என்று சொன்னால், அங்கே இருக்கிற காவல்துறை வேலை செய்திருந்தது என்று சொன்னால் இந்த சாவுகளை தடுத்திருக்கலாம். ஆனால் உடனடியாக இவர்கள் இந்த செய்தியை மறைக்க வேண்டும் என்பதற்காக விசச்சாராயம் இல்லை, கள்ளச்சாராயம் இல்லை, கள்ளச்சாராயத்தால் சாவுகள் நடக்கவில்லை, இது ஏதோ உணவு சாப்பிட்டதுல சரியா இல்லாதங்காட்டி ஏற்பட்டிருக்கிற சாவுகள், கெட்டுப்போன உணவை சாப்பிட்டது, வயிற்றுப்போக்கினால் ஏற்பட்டிருக்கிற சாவுகள் என்று பச்சையாக இந்த அரசாங்கம் பொய் சொல்லியது, மக்களை ஏமாற்றியது. அதனுடைய விளைவு தொடர்ச்சியாக அன்றைக்கு முழுவதும் இந்த கள்ளச்சாராயம் என்பது எல்லா இடங்களிலும் அங்கே இருக்கிற மக்களால் தொடர்ச்சியாக குடிக்கிறவங்களால எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்ப என்னன்னா, இறந்து போனவங்க வீட்டுக்கு இளவு கேட்க வந்தவங்க அவங்க இந்த சாராயத்தை குடிச்சு தொலைச்சிருக்கிறாங்க. அதனுடைய விளைவு இன்றைக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கு 40 பேர் வரைக்கும் 38 பேர் இதுவரை மரணித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது. 200க்கும் மேற்பட்டோர் அங்கே இருக்கிறார்கள். பச்சை குழந்தைகள் கத்தி கதறி அழுகிற காட்சி. மனசாட்சி என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய அத்தனை பேரினுடைய மனசாட்சி உலுக்கி இருக்கிறது. இன்றைக்கு இவ்வளவு மோசமான நடைமுறை நல்லா கவனிச்சு பாருங்க. இது அரசாங்கத்துக்கு தெரியாம நடக்கிற வாய்ப்பு இருக்கா? இந்த முதலமைச்சர் இன்றைக்கு காவல்துறை அதிகாரியை மாற்றுகிறேன், கலெக்டரை நீங்கள் மாற வேண்டும். முதலமைச்சரே, உங்கள் கையில் தானே காவல்துறை என்கிற துறையை இருக்கிறது. அந்த துறையை சரிவர நடத்த முடியாத அதற்கு திறனற்று கிடக்கிற நீங்கள் எதற்கு முதலமைச்சராக உட்கார்ந்து கொண்டு இத்தனை பேரை கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நாட்டில்? ஏற்கனவே இந்த கள்ளச்சாராயம் விற்பனை பற்ற செய்திகள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சட்டமன்றத்தில் நான் சொல்லுகிறேன், இது அரசியலும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. தயவு கூர்ந்து அறிவுள்ளவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சட்டமன்றத்திற்குள்ளே காவல்துறையின் மீதான மானிய கோரிக்கை விவாதத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் 1 மணி நேரம் பேசுகிறார். அந்த பேச்சை நீங்க நேரலையில துடிச்சிட்டீங்க. கேட்டா டெக்னிக்கலான பிரச்சனைகள், டெக்னிக்கல் ஃபால்ட் வந்துருச்சுன்னு சொன்னீங்க. பரவாயில்ல. அந்த பேச்சில் அவர் சொல்றார், தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தினுடைய அளவு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, கள்ளச்சாராய காட்சிகிற நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது, கள்ளச்சாராய விற்பனை நடக்கிறது என்று சொல்லி இந்த இடங்களை எல்லாம் சுட்டி காட்டுறார். போன முறை கள்ளச்சாராய சாவு நடப்பதற்கு முன்னால் நானே இருந்த அந்த மரக்காணம் மேடையில அர்ஜுனன் என்று சொல்லப்படுகிற திண்டிவனத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மேடையிலேயே பேசினார். கள்ளச்சாராயம் இந்த இடங்களிலே காட்சிப்படுகிறது, இது குறித்து நான் போய் போலீஸ்ல புகார் கொடுத்தா ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க, இப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சலும் கூட அரசாங்க துணையில் இருக்குதே, தொடர்பில் இருக்குதே என்று அவர் பேசினார். அது அவர் பேசி 10 நாளைக்கு பிறகுதான் இந்த கள்ளச்சாராய சாவுகள் அங்கே நடந்தது. அதே பகுதியில் அவர் சொன்ன இடத்தில் மரக்காணத்தில் நடந்தது. இப்பொழுது இவ்வளவு பேரை காவு வாங்கி இருக்கிற இந்த கள்ளச்சாராயம் குறித்து போன வாரமே நான் அழைத்து கமிஷனருக்கு தகவல் கொடுத்தேன், காவல்துறை அதிகாரிகளுடன் பேசினேன், மீண்டும் நினைவுபடுத்தினேன். இத்தனையும் செய்த பிறகும் காவல்துறை அவர்களுக்கு துணை போனதை ஒழிய இதை தடுக்கவில்லை என்று சொல்லி கள்ளக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு பேசியிருக்கிறார். இதை தடுப்பதற்கு இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. காரணம் என்னவென்றால் இந்த அரசாங்கம் கள்ளச்சாராய காட்சிகளுடைய கைக்கூலியாக இருக்கிறது என்பது குற்றச்சாட்டு. நான் கேட்கிறேன், விசச்சாராயம் குடிச்சு ஒருத்தரை மருத்துவமனை கொண்டு வரீங்க,
ஒரு டாக்டர் பார்க்குற டாக்டர் இவர் குடிச்சிருக்கிறாரு அதனால வைத்தியம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விடுறாருன்னு சொன்னா விசச்சாராயம் என்பது எவ்வளவு இயல்பாக அந்த மண்ணிலே மாறி இருக்கிறது என்பதை பாருங்க. ஒரு மருத்துவர் சொல்லுவாரா, குடிச்சிருக்கான், எங்க குடிச்சான், டாஸ்மாக்லையா, பார்க்க முடியாது சொல்லுவாங்க எல்லா மருத்துவருமே. குடிச்சிருக்கிறவனுக்கு வைத்தியம் பார்க்க முடியாதுங்க, பார்த்தா சரியா வராது, எடுத்து போங்க. அவன் குடிச்சிருக்கிறது விசச்சாராயம். விசச்சாராயத்தால் இவன் சாக போகிறானா என்பது குறித்து கூட அங்க இருக்கிற மருத்துவர்கள் கவலைப்படவில்லை என்று சொன்னால் அந்த மருத்துவர்களுக்கு இது பழகி போன விஷயமாக இருக்கிறது என்பதுதானே பொருள். நீங்க காலையில 2 பேர் செத்த பிறகு அது விசச்சாராயம் இல்ல, அது உணவுப் பொருளால் வந்த வயிற்றுப்போக்கினால் வந்த சாவுன்னு சொல்லுது இந்த அரசாங்கம். அப்படி இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை கொண்டிருக்கிறீங்க? கேள்வி இருக்கா இல்லையா? நீங்க இன்னைக்கு பேசுகிறார்கள், மக்கள் பேசுகிறார்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு சேட்டலைட் சேனல் இன்னைக்கு எடுத்து போடுறாங்க. காசை வாங்கிட்டு போலீஸ் தாங்க துணை. போலீஸ்க்கு தெரியாதாங்க? நான் கேட்கறேங்க, உளவு பிரிவுக்கு தெரியாதாங்க? இவ்வளவு பெரிய நெட்வொர்க் நடந்துட்டு இருக்கிறது போலீஸ்க்கு தெரியாதா? உளவு பிரிவுக்கு தெரியாதா? அங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு தெரியாதா? இன்றைய தினம் இந்த சாவுகள் நடந்தோடனே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அங்கே போகிறார், அங்கே இருக்கிற மக்களை சந்திக்கிறார். அவர் நியாயமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். எப்பா இன்னைக்கு இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில் நடக்குது, விக்கிரவாண்டியில் நடக்கிற இடைத்தேர்தலுக்கு 2 பூத்துக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பா போடுற இல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை அமைச்சர்களையும் இறக்குறீங்களா? அத்தனை பேர்த்து இறக்கி அந்த பூத்துக்குள்ள நின்று மக்களுக்கு பணம் கொடுக்கணும், அந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கணும் வேலை செய்யல. இங்க 200 பேர் இங்க அட்மிட் ஆயிருக்கிறானே, நீ சென்னையில பக்கத்துல இருக்கிற சென்னையிலிருந்து நல்ல மருத்துவர்களை எல்லாம் உடனடியாக வர வைத்து மிகப்பெரிய அளவில் 2 பேர்த்துக்கு 4 மருத்துவர் போட முடியாதா? வேகமாக இந்த சிகிச்சையை செய்திருந்தால் பல உயிரை காப்பாற்றி இருக்கலாம் என்பது இன்றைக்கு அவருடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்விக்கு பதில் எங்கே இருக்கிறது? திமுகவை சேர்ந்த ஒரு கவுன்சிலரினுடைய வீட்டில் கள்ளச்சாராயம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது குறித்து நாங்கள் புகார் கொடுத்தோம். அங்கே வேலை செய்ததாக சொல்லி சில இந்திக்கார பசங்களை கைது செய்து திமுக காரனை விட்டுட்டு போயிட்டாங்க இந்த அரசாங்கம் என்று இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் குற்றம் சாட்டுகிறாரே, பதில் இருக்கிறதா ஸ்டாலின் அவர்களே? திமுக கார யாராச்சும் பதில் இருக்குதா? கள்ளச்சாராயம் காட்சிக்கிறவனுக்கு நீங்கள் தொடர்பில் இல்லை என்றால் இவ்வளவு பெரிய அளவில் எப்படி இதை செய்ய முடியும்? மீண்டும் இதை நம்ம பேச தொடங்கினோம்னா உடனே இன்னைக்கு அதிமுகவை சேர்ந்தவனுக்கும் தொடர்பு ஒருத்தர் எடுத்து போட்டுக்கிறான், பிஜேபியை சார்ந்தவனுக்கு தொடர்பு, நாம் தமிழரை சார்ந்தவன், இப்படி ஏதோ ஒன்று எவன்லாம் கேள்வி கேட்கிறானோ உடனே அவனெல்லாம் அத்தனை தொடர்புனா அந்த இருக்கிற காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என்கிற கேள்வி இருக்கிறதா இல்லையா? காவல்துறையை இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று சொன்ன அரசியல்வாதியா நீ? இன்றைக்கு காவலர்களை மாற்றி விட்டாய், இந்த கலெக்டர் மாத்திட்ட. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல்வாதிகள் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ஒண்ணும் கிடையாது. மக்களை ஏமாற்றுகிற ஒரு கேடுகட்ட ஆட்சி இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருப்பதற்கு இருக்கிறது என்பதற்கு இதை விட பெரிய சாட்சி என்ன? இது போலதான் ஏன் கஞ்சா இருக்குது தமிழ்நாடு முழுக்க சொல்லி தொலைக்கிறோம், இத்தனை தடவை சொல்றமே, ஏதாவது காதல் போட்டுக்கிறீங்களா? கஞ்சாவையும் கள்ளச்சாராயத்தையும் விற்றுக் கொண்டு இருக்கிறத பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற ஆளுங்கட்சிக்காரனுக்கு ஆதரவாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டே இருக்கும் என்று சொன்னால் இது ஒரு கேடுகட்ட அரசாங்கமாக இல்லையா? இத்தனை பேரினுடைய உயிருக்கு ஸ்டாலின் பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா? ஏற்கனவே நடந்து முதல் முறையாக இருந்தாலும் கூட இது ஒரு பார்வையாக இதுவரை தெரியாம போயிடுச்சு போல முதலமைச்சர். ஏற்கனவே நடந்து அந்த இடத்திலே இது தடுக்கப்பட வேண்டும் என்பது ஏற்கனவே சொல்லப்பட்டு இத்தனையும் நடந்த பிறகு இன்றைக்கு இந்த அரசாங்கம் இதிலே கோட்டை விட்டு இருக்கிறது என்று சொன்னால் இது தெரியாமல் நடக்கவில்லை. நீங்க காலையில 2 பேர் செத்துங்க, அதுக்கப்புறம் இந்த அரசாங்கம் அதை மறுத்து அதுக்கப்புறம் இத்தனை பேர் போய் அதையெல்லாம் குடிச்சு மறுபடியும் சாகுறான்னா இந்த உளவுத்துறை என்னதாங்க பண்ணுது? உளவுத்துறை என்னதான் பண்ணுது? உங்களை கேள்வி கேட்கறவனால எந்த பொம்பளை கொடுக்குறான்னு உளவுத்துறை கண்டுபிடிச்சிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு நாடு, இது நடக்கிறது ஒரு அரசாங்கம். என்னையா இது அரசாங்கம்? இது அது காலையில செத்து போனவரை மதியம் குடிச்சு அதுல செத்துருக்கான ஐயா. இந்த உளவுத்துறைக்கு என்ன வேலை? இந்த காவல்துறைக்கு என்ன வேலை? இதையெல்லாம் கையில வச்சுட்டு இருக்கிற முதலமைச்சருக்கு இந்த நாட்டில் என்னதான் வேலை? படுமோசமான கேவலமான நிலையிலே இந்த நாட்டை தள்ளி இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின். எனவே இன்றைக்கு எல்லாரும் இது குறித்து தமிழ்நாட்டு மக்கள் பேச தொடங்கி இருக்கிறார்கள். இதை திசை மாற்றுவதற்கு தான் இவர்கள் இன்றைக்கும் வேலை செய்கிறார்களே ஒழிய இந்த அரசாங்கம் இது குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இல்லை. ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களுக்கு இதில் இருக்கிற தொடர்பு குறித்து வெளிப்படுத்துவதற்கோ பேசுவதற்கோ இவர்கள் தயாராக இல்லை. எத்தனை உயிர்களையும் பழி வாங்கி எத்தனை இளைஞர்களையும் கொன்று குவித்து இந்த நாட்டிலே நாம் ஆட்சியிலே இருந்தால் போதும், நம்முடைய குடும்பம் சம்பாதித்தால் போதும் என்பதை முதலமைச்சர் முடிவு செய்துவிட்ட பிறகு இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு நீ கடவுளாலும் முடியாது என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அங்கே போய் இன்றைக்கு அந்த மக்களை இறந்தவர்களை அந்த குடும்பங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லி இருக்கிறார். சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களை இன்னும் தரமான சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மருத்துவர்களை எல்லாம் இன்றைக்கு சந்தித்து பேசியிருக்கிறார். சிகிச்சை பெற்றவர்களையும் பார்த்திருக்கார். அவரும் பல கோரிக்கைகளை முன் வச்சிருக்காரு. இந்த அரசுக்கு மிகப்பெரிய கேள்விகளை எல்லாம் முன் வச்சிருக்காரு. எதற்கு பதில் சொல்ல போறாங்க? ஒண்ணும் கிடையாது. மற்ற கட்சிகளும் வேற போராட்டங்கள் அது இது ஏதோ அறிவிக்க போறாங்க. எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை செய்கிறார்கள். ஆனால் இந்த முதலமைச்சர் இதற்கு துணை போனவர்களை மக்கள் மன்றத்திலே காட்டப் போவதே இல்லை. இந்த நேரத்தில் இவ்வளவு போயிட்டு இருக்கிற நேரத்தில் காவல்துறையினுடைய மாண்பை கெடுத்து விட்டார் என்பதற்காக கைது செய்யப்பட்டாரே சவுக் சங்கர்,
அவர் பேசிய ஒரு காணொளியும் இன்றைக்கு சமூக வலைதளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலே அவர் பேசுகிறார், கள்ளக்குறிச்சி என்று இந்த மாவட்டத்தையே குறிப்பிட்டு பேசுகிறார். இந்த இடத்திலே இவர்களால் சாராயம் காய்ச்சப்படுகிறது, இதற்கு திமுகவை சேர்ந்த இந்த எம்எல்ஏ துணை போகிறார்கள் என்று சொல்லி ஒன்றை பேசியிருக்கிறார். அந்த காணொளி இன்றைக்கு சோசியல் மீடியாவில் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறாங்க, அது வைரல் ஆகிட்டு இருக்குது. எனவே மாண்புமிகு முதலமைச்சரும் அவரிடம் இருக்கிற மாண்புமிகு காவல்துறை அரசு திமுக காரர்களினுடைய மாண்பையெல்லாம் கெடுத்த அந்த சவுக்கு சங்கருக்கு மீண்டும் ஒரு குண்டாசை போட்டு அந்த ஆள் வெளியவே வர முடியாத மாதிரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நாங்களும் எல்லாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிற எங்களை போன்றவர்களுக்கும் உங்களால் பார்த்து உங்களுடைய மாண்பு கெட்டு போயிரும் இல்லையா, நீங்க மாண்பு கெட்டு போயிரும் உங்க மாண்பு, அதனால் எங்களுக்கும் பார்த்த எல்லாத்துக்கும் ஒரு குண்டாசு போட்டு இந்த நாட்டை நீங்கள் நரவேட்டை ஆட வேண்டும் என்று பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கேடுகட்ட இந்த ஆட்சியை செய்வதற்கு ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்பதை சொல்லுகிறேன். வணக்கம்.